சோத்துல மண்ண அள்ளி போட்டுட்டீங்களே, அமைச்சர் கீர்த்தனா இனி ஊருக்குள்ளேயே வர முடியாது. ஆதங்கப்பட்ட பெண். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில சட்டவிரோத பட்டாசு ஆலைகள் அப்புறம் பாதுகாப்பு விதிமுறைகள் பத்தி ஜூலை மாசம் முதல் தமிழக அரசு உத்தரவின்படி அதிரடி ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருது. இந்த தொடர் ஆய்வுகளால 100க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டதால தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்காங்க. இதுக்கப்புறமா ஆலை உரிமையாளர்கள் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில அமைச்சர் கீர்த்தனாவை இனி சிவகாசி ஊருக்குள்ள நுழைய விடமாட்டோம் அப்படின்னு தொடர் ஆய்வால மூடப்பட்ட பட்டாசு ஆலையில பணியாற்றி வேலை இழந்த பெண் பட்டாசு தொழிலாளி ஒருத்தர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கி வரக்கூடிய பட்டாசு ஆலைகள்ல அதிகாரிகள் நடத்தின ஆய்வின் காரணமா சுமார் 200 பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து தவிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில வேலை இழந்த தொழிலாளர்கள்ல ஒருத்தரான பெண் தொழிலாளி ஒருத்தர் அமைச்சர் கீர்த்தனாவிற்கு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே தங்களோட கஷ்டத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சிவகாசியில பட்டாசு தொழிலாளர்கள் கண்ணீர்ல துன்பமும் துயரமும் கொண்டு உணவுக்கு கூட வழி இல்லாம வட்டி கட்டி சாகறோம் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுத பெண்மணி ஒருத்தர் கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுல எங்களோட கண்ணீருக்கு அமைச்சர் கீர்த்தனா பதில் கொடுக்கணும். வாக்கு சேகரிக்க வந்தப்போ உங்க வீட்டு பிள்ளையா இருப்பேன், எல்லா மக்களுக்கும் துணையா இருப்பேன், பணத்தை வாங்கிக்கிட்டு எனக்கு வாக்களிங்க அப்படின்னு எல்லாம் சொன்னீங்களே, உங்களை எங்களோட பிள்ளையா நினைச்சுதானே வாக்கு போட்டோம். ஆனா இப்போ எங்களோட கஷ்டத்தை கேட்க கூட வராம தீவிரவாதி மாதிரி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சரமாரியா கேள்வி எழுப்பின பெண்மணி, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவேன் அப்படின்னு சொன்னீங்களே, உங்களை எங்க தேடினாலும் கண்ணுல தென்படுறதே இல்லையே, உங்களால ஒரு நாள் சாப்பிடாம இருக்க முடியுமா? நாங்க 4 மாசமா சாப்பிடாம பசி பட்னியோட இருக்கோம். உங்க பசிய மாதிரி ஏன் ஏழைகளோட பசியை நீங்க பாக்குறது இல்ல? பட்டாசு தொழிலாளர்கள் அவங்களோட பிள்ளைகளோட கல்வி கட்டணத்தை கூட கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி எங்க குழந்தைகளையும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆசை எங்களுக்கு இருக்காதா? நீங்க மறுபடியும் சிவகாசி ஊருக்குள்ள கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னா பட்டாசு ஆலைகளை திறக்கணும், இல்லனா சிவகாசிக்குள்ள உங்களை நுழையவே விடமாட்டோம். அவ்வளவு கொந்தளிப்புல இருக்கக்கூடிய எங்களோட கண்ணீருக்கு நீங்க 4 நாள்ல பதில் சொல்லணும் அப்படின்னு ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டு வருது.